அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல நண்பன் மற்றும் நல்ல நண்பனை எதிர்ப்போர் சங்கம், நல்ல நண்பனை ஆதரிப்போர் சங்கம் என்றெல்லாம் ஃபேஸ்புக் வலைத்தளத்தில் பல பதிவுகளை சமீப காலமாக பலரும் நல்ல நண்பன் உட்பட நல்ல நண்பனை எதிர்ப்போர், அதுபோல் நல்ல நண்பனை ஆதரிப்போர் என பலரும் பல விடயங்களை ஃபேஸ்புக்கில் பதிவேற்றுகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு குழுவாகிய நாங்கள் ஒரு விடயத்தை முன்வைக்கின்றோம். ஒரு தகவலை, ஒரு அறிவுரையாக இந்த தகவலை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். நாங்களும் கட்டாரில் இருந்துதான் இந்த தகவலை பதிவு செய்கிறோம். அதாவது ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும். பக்தாத் நகரை ஆட்சி செய்த ஒரு மன்னர் இருந்தார். அவருடைய பெயர் ஹாரூன் ரஷீத் என்கின்ற ஒரு மன்னர். அவர் ஒரு முஸ்லிம் மன்னர். இவருடைய அரச சபைக்கு ஒரு திறமைசாலி ஒருவர் வந்தார். அந்த அரச சபையிலே பலர் ஒன்று கூடியிருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த திறமைசாலி தன்னுடைய அம்பில் ஒரு ஈட்டியை எடுத்து ஒரு இடத்திலே ஏவினார். அந்த ஈட்டி ஒரு இடத்திலே போய் குற்றியது. மீண்டும் ஒரு ஈட்டியை ஏவினார். ஏற்கனவே குத்திய ஈட்டியில் அவர் இரண்டாவதாக ஏவிய ஈட்டி அந்த ஈட்டியின் மேல் போய் ஏறியது. மூன்றாவதாக ஒரு ஈட்டியை ஏவினார். அந்த ஈட்டியும் இரண்டாவதாக உள்ள ஈட்டியில் போய் ஏறியது. இந்த திறமையை பார்த்த அரச சபையில் இருந்த அனைவரும் அவருடைய திறமையை பார்த்து கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள். இந்த திறமையை பார்த்துக் கொண்டிருந்த ஹாரூன் ரஷீத் என்கின்ற மன்னர் கடைசியில் ஒரு தீர்ப்பு ஒன்றை வழங்கினார். அந்த தீர்ப்பு என்னவென்றால், அதாவது இந்த திறமைசாலிக்கு 100 பொற்காசுகளும் 10 கசையடிகளும் வழங்குங்கள் என்று சொன்னார். எனவே அந்த திறமையை காட்டின அந்த திறமைசாலியோ வியற்று போய் நின்றார். ஏன் 100 கசையடிகள், 100 பொற்காசுகள் ஓகே, ஆனால் 10 கசையடி எதற்காக என கேட்டார். அதற்கு அந்த மன்னர் கூறினார், உன்னுடைய திறமைக்கு பாராட்டி 100 பொற்காசுகள் மக்களுடைய கவனத்தை நேரத்தையும் வீணடித்ததற்காக, தேவையில்லாத விடயத்தில் வீணடித்ததற்காக 10 கசையடிகள் உனக்கு தண்டனையாக வழங்குகிறேன் என தீர்ப்பளித்தார். பாருங்கள், அதுபோல்தான் இப்பொழுது நல்ல நண்பனும், அதுபோல் நல்ல நண்பனை எதிர்ப்போர் சங்கமெல்லாம் இந்த பேஸ்புக்கில் அவர்களை நண்பர்களாக வைத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருடைய நேரத்தையும் வீணடிக்கிறார்கள். எனவே இப்படியானவர்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை பொருத்தம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக நல்ல நண்பரிடம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை, ஒரு வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம். நல்ல நண்பன், நீங்கள் நல்ல விடயத்தை பேஸ்புக்கில் பதிவேற்றுங்கள். நீங்கள் பதிவேற்றும் போது ஒரு சிறிய மாற்றத்தை செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரடியாக கட்டாரில் இருந்து நல்ல நண்பன் என்று நீங்கள் குறிப்பிட வேண்டாம். எனவே நேரடி என்றால் நேரடியாக ரெக்கார்ட் இல்லாமல், பதிவில்லாமல் மக்களை சென்றடைகின்ற வீடியோ காட்சியை தான் நேரடி என்று சொல்வது. எனவே நீங்கள் அதை மாற்ற வேண்டும். எனவே நீங்கள் ஒளிப்பதிவு செய்துதான் நீங்கள் பேஸ்புக்கிலே பதிவேற்றுகிறீர்கள். அதற்காக நீங்கள் நேரடி என்ற வார்த்தையை மாற்றிவிட்டு நீங்கள் நல்ல விடயங்களை மக்களுக்காக தொடர்ந்து பகிருங்கள். உங்களுடைய நண்பர்கள் அதில் பிரயோசனம் அடைவார்கள் என்றால் உங்களுக்கு இந்த 10 கசையடி என்ற தண்டனை தேவையில்லை. அந்த தண்டனையில் நீங்கள் உள்வாங்கப்பட மாட்டீர்கள். எனவே உங்களுக்கும் எதிர்ப்போர் சங்கம் எல்லாம் இப்படி எல்லாம் உண்டாக தேவையில்லை. அவர்களும் உங்களை ஏச வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அவ்வாறு தொடர்ந்து சென்றால் ஹாரூன் ரஷீத் மன்னருடைய தண்டனை உங்களுக்கு பொருந்தும் என்று இந்த நேரத்தில் கேட்டு